Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Chapter 4 Example 4.14 இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. 4.14th சம் பாருங்க. Construct the circumcenter of triangle ABC with AB is equal to 5 cm, angle A 60 degree and angle B 80 degree. Also, draw the circumcircle and find the circumradius of the triangle ABC. சர்க்கம்சர்க்கிளும் கண்டுபிடிக்கணுமா, அதோட ரேடியஸும் கண்டுபிடிக்கணுமா. இந்த சர்க்கம்சர்க்கிள்னா என்ன? நம்ம வரைகிற ட்ரையாங்கிளில் விட எல்லா எட்ஜும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுவோம். சரிங்களா? அதுதான். இப்போ ரஃப் டயக்ராம் வரையலாம். ரஃப் டயக்ராம் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் அந்த 3 பாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். சரியா? ஏன்னா நார்மலாக நம்ம சும்மா வரைகிறது தானே. முதல்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிட்டோம். இது ஏ, இது பி, இது 5 சென்டிமீட்டர், இது சி. இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இந்த ஆங்கிள் 80 டிகிரி. கரெக்டா? 60 டிகிரி 80 டிகிரி. ஆல்சோ ட்ரா த சர்க்கம்ஃபரன்ஸ். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிடலாமா? ஏபி 5 சென்டிமீட்டர். நான் ஏபி 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிருக்கேன். ஏபி 5 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ரெண்டு சைட்லயும் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கலாம். ஏ பாயிண்ட்ல கரெக்டா அந்த ஏபி லைன் பேஸ் லைனா வச்சிடுங்க. இந்த பக்கம் வர 60 டிகிரி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வர 60 டிகிரி எடுத்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி பில இருந்து 80 டிகிரி கொடுத்துருந்தாங்க. டிகிரினா இங்க இருக்கு. இப்ப இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். இது ரெண்டும் மீட் பண்ணும் நமக்கு. சரியா? ஏன்னா அவங்க மெஷர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. இப்ப இங்க பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் சி. இது 60 டிகிரி, இது 80 டிகிரி. இப்போ நம்ம சர்க்கிள் டிரா பண்ணோம். சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சென்டர் வேணும். அப்போ தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஏபிக்கும் பிசிக்கும் எடுத்துக்கலாம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி எடுப்போம்? பாயிண்ட் பியில் வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் பாயிண்ட் ஏ கிட்ட தள்ளி வச்சுக்கலாம். மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி பாயிண்ட் ஏல வச்சுட்டு ப்ரீவியஸா இருக்க ஆர்க்கை கட் பண்ண போறோம். கட் பண்ணியாச்சா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாமா? இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இதை ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி பிசிக்கும் கண்டுபிடிக்கணுமா? சேம் பாயிண்ட் பியில் வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் சி கிட்டக்க கொண்டு போயிடலாம். இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க். தூரமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி பாயிண்ட் சில வச்சுட்டு ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணும். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இப்போ கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். அதுதான் நம்ம சர்க்கிளோட சென்டர். அதை எஸ்ன்னு மார்க் பண்ணிடுங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணும்? எஸ்ல காம்பஸ் வச்சுடுங்க. பென்சில ஏ வரைக்கும் கொண்டு வந்துருங்க. கரெக்டா ஏல வரணும். இப்போ ஏல டச் ஆகுதா? அப்படியே சில ட்ரை பண்ணுங்க, அங்கேயும் டச் ஆகும். அப்படியே பிக்கு வாங்க. இந்த மாதிரி 3 இடத்தையும் டச் ஆயிடுச்சுன்னா கரெக்டா ஒரு சர்க்கிள் நம்ம வரையலாம்னு அர்த்தம். இப்போ நான் வரைகிறேன்.
கரெக்டா பாருங்க, இந்த சர்க்கிள் வந்து ஏவையும் டச் பண்ணுது, பியும் டச் பண்ணுது, சியும் டச் பண்ணுது. இதுதான் நம்மளோட சர்க்கம் சர்க்கிளோட சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த லைனை முதல்ல நம்ம ஒரு டாட் லைனாக வரைஞ்சிக்கலாம். இப்போ டாட் லைனாக வரைஞ்சிட்டு இதை ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணால் கரெக்டாக 3.9 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புக்லேயே பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் பாருங்க. ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். Step 2, construct the perpendicular bisector of any two sides. ஏதாவது ரெண்டு sides AC and BC and let them meet S, which is the circumcenter. இப்போ நம்ம வந்து இங்கே எப்படி எடுத்தோம்னா ஏபிக்கும் பிசிக்கும் எடுத்தோம். ஸோ இதை மட்டும் மாற்றிக்கலாம். நம்ம எப்படி ட்ரா பண்ணோம், ஏபிக்கு தானே பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுத்தோம் அண்ட் பிசிக்கு. ஏபி அண்ட் பிசி let them meet at S, which is the circumcenter. Step 3 பாருங்க. S as center, SA is equal to SB is equal to SC as radius. நான் சொன்னேன் இல்லையா, 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணணும். Draw the circumcircle to passes through ABC and radius எவ்வளோ 3.9 சென்டிமீட்டர்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கோம், டியூஷன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4.15 இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் த இன் சென்டர் ஆஃப் triangle ABC with AB 6 cm, angle B 65 degree and AC is equal to 7 cm. Also draw the in circle and measure its radius. In circle வரையணும் and அதோட radius கண்டுபிடிக்கணும். ஸோ ரஃப் டயக்ராம் முதல்ல வரைஞ்சிடலாம். இன் சர்க்கிள் அப்போ நம்ம ஸோ லாஸ்ட் டைம் சர்க்கிள்குள்ள ட்ரையாங்கிள் இருந்துச்சா, இப்போ இதில் ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள். அப்போ கொஞ்சம் குட்டி சர்க்கிளாக வரைஞ்சிக்கலாம். உங்கள் ரஃப் டயக்ராம் இப்படி வரும். சரிங்களா? உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கும். பட் புக்கில் வந்து சர்க்கிள் வந்து வரையல. உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் வரையலைன்னா விட்டுருங்க, வரைஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இது வந்து 65 டிகிரி 7 சென்டிமீட்டர் பாயிண்ட் சி. இதே மாதிரி தான் நம்ம இப்போ இங்கே வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா? ஏபி வந்து 6 சென்டிமீட்டர். அடுத்து ஆங்கிள் பி வந்து 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி 65, 60க்கும் 70க்கும் நடுவில் பெருசாக ஒரு கோடு இருக்கும், அதில் வந்து பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை தாண்டி நம்ம வரையணும். அடுத்தது ஏசி, ஏலேருந்து சி வந்து 7 சென்டிமீட்டரா. அப்போ காம்பஸில் 7 சென்டிமீட்டருக்கு நீங்கள் எடுத்துக்கணும், மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். காம்பஸில் 7 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த லைனை நீங்கள் கட் பண்ணணும். லைனை கட் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அது சி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணலாமா? இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் நம்ம சர்க்கிள் வரைய போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஏ அண்ட் பி. எப்படி செய்யணும்னா உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க, ஏ வெர்டிசஸில் வைங்க. நீங்கள் இப்போ கட் பண்ணுற ஆர்க்கு ஏசியும் கட் பண்ணும், ஏபியையும் கட் பண்ணும். இங்கே பாருங்கள், ஏசியும் உங்கள் ஆர்க் வரணும், ஏபிலையும் வரணும், ரெண்டு இடத்துலையும் வரணும். இப்போ இந்த ரெண்டு இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? இங்கே ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். இப்போ இங்கே காம்பஸ் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். அதே மெஷர்மெண்ட் வச்சுட்டு இந்த பாயிண்டில் நீங்கள் வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணணும். நமக்கு இங்கே புதுசாக ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வச்சுட்டு இப்போ ஏவையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணணும். ஏவையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இதே மாதிரி பாயிண்ட் பிலையும் நம்ம செய்ய போகிறோம். அதே மெஷர்மெண்ட் கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆனால் கம்பல்சரி இல்லை, பட் ஈஸியாக இருக்கும்.
ஏபி லைனையும் கட் பண்ணணும், பிசி லைனையும் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி ஏபி லைன்ல இருக்கிற இதுலயும் ஒரு ஆர்க்கு. இப்போ புதுசா நமக்கு இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும். வெர்டிசஸ் பில இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் டிரா பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகுது பாருங்க, இதுதான் ஐ. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டோம். ஏ அண்ட் பி என்ன செஞ்சோம், அதே மாதிரி ஐல இருந்து செய்ய போறோம் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையறதுக்கு. ஏன்னா அதுதான் ரேடியஸ், அதை வச்சுதான் நம்ம சர்க்கிளே வரைய முடியும். ஸோ பாயிண்ட் ஐல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் ஒரு ஆர்க் கட் ஆகும், இந்த சைடும் ஒரு ஆர்க் கட் ஆகும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல வருது சரிங்களா? இப்ப புதுசா கட் பண்ண பாயிண்ட்ல இருந்து அதே மாதிரி இந்த சைடும் ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்க கட் பண்ணிடலாம். இப்ப நமக்கு இங்க ஒரு லைன் கிடைக்குதா, இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? இப்ப இதை ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ரேடியஸ், நம்ம உள்ள வரைய போற சர்க்கிளோட ரேடியஸ். இந்த ரேடியஸை மெஷர் பண்ணா 1.9 சென்டிமீட்டர் கிடைக்குது. கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம இதை வச்சுட்டு சர்க்கிள் டிரா பண்ணலாம். காம்பஸ் ஐல வச்சிடுங்க. ஏபி லைன்ல மீட் பண்ற பாயிண்ட்ல உங்க பென்சிலை வைங்க. அந்த இடத்த வந்து நம்ம டீல மார்க் பண்ணுவோம். இப்போ ஐல இருந்து டி வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட் கரெக்டா கொஞ்சம் வரையணும். அப்பதான் அந்த சர்க்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு கரெக்டா தொட்டு டச் பண்ணிட்டு போகும். இப்போ ஒரு சர்க்கிள் வரைங்க, அது அந்த 3 சைட்லயுமே டச் ஆகுது பாருங்க. சட்டா நீங்க வந்து வரையும் போது உள்ள இருக்க சர்க்கிள் வந்து கரெக்டா அந்த 3 சைடுமே தொடும். இதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா? கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா செஞ்சோம்னா போதும், ஈஸியா வந்துடும். 65 டிகிரி, ஐடியோட வேல்யூ 1.9 சென்டிமீட்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் புக்ல இருக்க பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. Draw the triangle ABC with AB 6 cm, B வந்து 65 and AC 7 cm. Step 2, construct the angle bisector of any two angles. நம்ம A and B தான் எடுத்துக்கிட்டோம். And let them meet at I. I is the incenter of triangle ABC. இது second point. அடுத்தது இது third point எடுத்துக்கோங்க. Draw perpendicular from I to any one of the side to meet AB at D. இது வந்து third step. இது fourth step. With I as center and ID as radius, draw the circle. The circle touches all the sides of the triangle internally. At the step 5, measure in radius. In radius வந்து 1.9 centimeter. Clear? Understand ஆகுதா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.